நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த பிரசன்னத்திற்கு முன்பாக வீற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தலைவராக இருந்து வழிநடத்துகிறார். ஆமோஸினுடைய அந்த திருநூல் நமக்கு உரைக்கிறது, தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் என்று. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் வைக்கப்பட்டால் நாம் அவருடைய வார்த்தையை கண்டிப்பாய் பேசுவோம் என்கிற உண்மையான வரிகளை உணர்த்துகிற இந்த வேளையில் இறைவனை நோக்கி நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். இன்றைய திருப்பாடல் 5வது அதிகாரம் நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவர் தனக்குரிய பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இதோ அந்த தெய்வத்தை நாமும் உணர்ந்தவர்களாக நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அநேக வேளைகளில் நம்மை சூழ்ந்து நடக்கிற தீமைகளை பார்க்கிற போது நாம் ஒருவேளை கடவுள் பொல்லாங்கை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, தீமையை ஏற்றுக்கொள்கிறாரோ என்கிற சந்தேகங்கள் எல்லாம் உள்ளத்தில் எழுகிறது. ஆனால் வேதம் நமக்கு காட்டுகிற வெளிச்சம், நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுக்கிற அந்த தேவன் தீயவர்கள் மனம் மாறுவதற்காகவே பொறுமையோடு காத்திருக்கிறார். இந்த நல்லவரை நாமும் உணர்ந்து பாடி துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர், கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கிறீர் என்கிற வார்த்தை. இதோ ஆணவமிக்கவர்களை கண்முன் நிற்க வைக்க மாட்டார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய ஆசீர்வாதமான அந்த வழி நடத்துதலை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாமும் புகழ்ந்து பாடி நாம் இப்படிப்பட்ட தீமையில் நின்று விடாதபடி இறைவன் நமக்கு அருளும்படியாக மன்றாடி செபிக்கிறோம். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன் என்கிற வார்த்தை பல்வேறு நிலைகளில் நாங்கள் அந்த இறை அச்சம் இல்லாதபடி வாழ முயற்சிக்கிறோம். அந்த இறை அச்சத்தை இழக்கச் செய்வதுதான் பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கப் பெருக்கில் நாங்கள் இணைந்து செயல்பட கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கிறீர் என்கிற வார்த்தை இத்தகைய தீமையிலிருந்து எங்களை நாங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ள எங்களை ஞானத்தின் வழியில் வழி நடத்தியறலும்.
நீதியின்படி செயல்பட எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, மன உறுதியோடு நாங்கள் இந்த நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்ற எங்களுக்கு பெலனும் ஆற்றலும் தந்து வழிநடத்துவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை